ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ சைட்லேருந்து ரீஃபண்ட் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதேபோல் டாஸ்க் சம்மந்தமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. பை மோட்ல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றியுமே ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதேபோல் இந்த வீடியோவில் இல்லை ப்ரோ இதை பற்றி நீங்கள் இதை சொல்லலை, எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸ் நம்மளால ஆக்டிவாக இருக்க முடியல. ஸோ ஒரு சின்ன வேலையாக நம்ம சென்னைக்கு போன காரணத்தினால பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆன்லைனில் வர முடியல. சரிங்களா? ஸோ இன்னிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சேட் ஃபுல்லாக கிளியர் பண்ணி கிட்டத்தட்ட 150 மேலே சேட் வந்திருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக சேட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆக்டிவாக இருப்போம். ஸோ தாராளமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் சம்மந்தமாக பார்த்துலாமா? ஸோ ரீஃபண்ட் சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீஃபண்டு உங்களுக்கு வெனஸ்டே ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு திங்கள், நாளைக்கு செவ்வாய், புதன்கிழமையிலேருந்து உங்களுக்கு ரீஃபண்டு ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி 20 பாயிண்ட் கொடுத்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. 20 பாயிண்ட் கொடுத்து எல்லாமே சப்மிட் கொடுத்துருப்பீங்க. அந்த அக்ரிமெண்ட் ஆன்லைன் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, டிஜிட்டல் அக்ரிமெண்ட் அது கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். ஓகேங்களா? அது எப்படி வரும்னா, நீங்க அதில எந்த பேங்க் டீட்டெயில் குடுத்திருந்தீங்களோ, முன்னாடி எந்த பேங்க் டீட்டெயில் இருந்துச்சோ, அந்த பேங்க் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வரும். நெறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்ளைன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டவுன்லோட் ஐடி வாங்கி அவங்க பேங்க் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, மாத்தி வச்சிருந்திருக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பெர்சன் தப்பா தவறி என்னாச்சும் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ தெரியாம கூட யாராச்சும் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ எஸ்பிஐ ஃபைல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெரிஃபிகேஷன் மெயில் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ அந்த வெரிஃபிகேஷன் மெயிலுக்கு பதிலா என்ன மாரி மெத்தட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்க ஐடி நீங்க ஓப்பன் பண்ணுங்க. சரிங்களா? உங்க ஐடி நீங்க ஓப்பன் பண்ணிட்டு, ரீஃபண்டுக்கு ஐடி எந்த ஐடி குடுத்துருக்கீங்களோ, அந்த ஐடி ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி 3 ஆப்ஷன் தான் காமிக்கும். வியூ பேங்க் டீட்டெயில், எஸ்பிஐ கேர், எஸ்பிஐ ஸ்டேட்டஸ். சரிங்களா? இதுல இந்த வியூ பேங்க் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா குடுங்க. வியூ பேங்க் டீட்டெயில் குடுத்தீங்க, டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய பேங்க் டீட்டெயில் ஷோ ஆகுதா பாருங்க. இல்ல நீங்க எந்த பேங்க் டீட்டெயில் குடுத்தீங்களோ, அந்த பேங்க் டீட்டெயில் ஷோ ஆகுதா பாருங்க. நீங்க குடுத்தது அங்க ஷோ ஆகுது அப்படின்னா, பிரச்சனை கிடையாது. அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? எஸ்பிஐசிலேருந்து அப்போ உங்களுக்கு ரீஃபண்ட் அது ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சுரும். சப்போஸ் இல்ல ப்ரோ எனக்கு வேற ஏதோ அக்கவுண்ட் இருக்கு. நான் அக்கவுண்ட்ட மிஸ்டேக்கா குடுத்துருக்கேன். என்னோட அக்கவுண்ட்ல மிஸ்டேக் இருக்கு. நான் வேற அக்கவுண்ட் சேஞ்ச் பண்ணணும். இல்ல வேற அக்கவுண்ட் தான் யாராவது குடுத்துட்டாங்க எனக்கு தெரியாம அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. இந்த ஐடி இருக்குல்ல, இப்போ சிவபாலன் இந்த ஐடி இருக்கு இல்லையா? இந்த ஐடியில நீங்க ரிஜிஸ்டர் நான் ஒரு மெயில் குடுத்துருக்கேன். சரிங்களா? எஸ்பிஐல ஜாயின் பண்ணக்குள்ள ஒரு மெயில் குடுத்துருப்பீங்களா? ரிஜிஸ்டர் மெயில். அந்த ரிஜிஸ்டர் மெயில்லேருந்து என்ன பண்ணணும்? எஸ்பிஓக்கு மெயில் பண்ணணும். எந்த மெயில் அப்படின்னா, sbotvm@gmail.com இந்த மெயிலுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாரி இது என் நேமு, என் ஸ்டாஃப் ஐடி, மொபைல் நம்பர், இதுதான் என் ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே எழுதிட்டு, இது என்னோட பேங்க் டீட்டெயில் தப்பா இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா, நான் வேற பேங்க் டீட்டெயில் தான் வச்சிருந்தேன். ஆனா என்னோட பேங்க் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தப்பா இருக்கு. இல்ல என்னுடைய டீட்டெயிலுக்கு பதிலா வேற டீட்டெயில் ஏதோ ஒரு பேங்க் டீட்டெயில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தங்கிலீஷ்ல எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதலாம், எதுல வேணா நீங்க எழுதலாம். சரிங்களா? எழுதிட்டு கீழ அத அப்படியே மெயில் பண்றோம் இல்லையா? அதுக்கு கீழ வந்துட்டு இந்த நீ எந்த பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணணுமோ, அந்த பேங்க் டீட்டெயில் எல்லாமே கீழ குடுத்துருங்க. அக்கவுண்ட் நேமு, அக்கவுண்ட் ஹோல்டர் இது நம்பரு, அக்கவுண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா எழுதிட்டு தெளிவா எழுதணும். ஓகேங்களா? அதுலயும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரீஃபண்ட் வராம போயிடும். எல்லாமே தெளிவா எழுதிட்டு இந்த பேங்க் டீட்டெயில் எனக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணி தாங்க. இல்லன்னா பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, நீங்க ரீஃபண்ட் குடுத்துருங்க. ஏன்னா அது சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்ட்டாங்க. நீங்க மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எஸ்பிஐலேருந்து கன்ஃபர்மேஷன் மெயில் ஒண்ணு வரும். சரிங்களா? அந்த மெயில் வச்சு நீங்க பார்த்துக்கலாம். அந்த மெயில் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்துரும். ஆனா எஸ்பிஐல உங்களுக்கு அப்டேட் ஆகாது. இங்க வியூ பேங்க் டீட்டெயில் இருக்குல்ல, அங்க உங்களுக்கு அப்டேட் ஆகாது. சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க மேனுவலா பார்த்து உங்களுக்கு செக் பண்ணி போட்டுருவாங்க. அப்போ யாரெல்லாம் ரீஃபண்ட் குடுத்துருக்கீங்களோ, ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் டைம் இருக்கு. வியூ பேங்க் டீட்டெயில் குடுங்க. உங்களோட பேங்க் டீட்டெயில் ஷோ ஆகுது அப்படின்னா, நீங்க குடுத்த பேங்க் டீட்டெயில் ஷோ ஆகுதுன்னா விட்டுருங்க. சப்போஸ் வேற ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா, உடனே ரிஜிஸ்டர் மெயில்லேருந்து மெயில் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் விஷயம். இது டாஸ்க் ரீஃபண்ட் சம்மந்தமா பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் இன்னொன்னு பார்க்க போறோம்னா, எஸ்பிஐல இன்னைக்கு வந்திருக்க அப்டேட் ஓகேங்களா? காமன் டாஸ்க் பார்த்தீங்கன்னா குடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த காமன் டாஸ்க் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க கண்டிப்பா. காமன் டாஸ்க் எதுக்கு குடுக்குறாங்கன்னா, இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா? ஓல்டு மெம்பர்ஸ் மட்டும் தான் சரிங்களா? கிளவுட் ஸ்டோரேஜ் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஸோ அந்த கிளவுட் ஸ்டோரேஜை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒர்க் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ஃப்ளூயன்சரு, கன்டென்ட் ரைட்டரு, மைக்ரோ டாஸ்க் 3 பேருமே காமனா எல்லாருமே பண்ண போறோம். அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் அக்சஸ் பார்த்தீங்கன்னா எப்படி குடுக்க போறாங்க? ஸோ ஒரு டெமோ மாரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ண போறோம். இதுக்கு நம்மளுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வராது. அதுவுமே எஸ்பிஐல சொல்லிட்டாங்க. ஸோ மேபி இன்னைக்கு அனௌன்ஸ்மென்ட் வரலாம். சரிங்களா? அந்த ஒர்க் வந்துட்ட பிறகு நம்ம எப்படி இருக்கு அந்த ஒர்க்க பத்தி நம்ம வீடியோ போடுறோம். சரிங்களா? இதுதான் காமன் டாஸ்க் பத்தி சொல்லியிருக்காங்க. கிளவுட் ஸ்டோரேஜ்க்காக தான் எப்படி நம்ம யூஸ் பண்றது அதுக்காக தான் ஒரு ட்ரெய்னிங் மாரி சின்னதா ஒரு டெமோ மாரி குடுக்க போறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் விஷயம் பை மோட். ஸோ பை மோட்ல என்ன ஒரு இது குடுத்துருக்காங்க அப்படின்னா,
இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் மாரி சரிங்களா? இப்போதைக்கு தற்போதைக்கு ஒரு 500 பேர் தான் சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ இந்நேரம் நம்ம வீடியோ போடுற டைம்ல கண்டிப்பா அந்த 500 பேர் கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி என்ன குடுத்துருக்காங்க பை மோட்ல அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. உங்க ஐடி நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், கீழ ஸ்க்ரோல் பண்ணி வாங்களேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, இங்க பாருங்க உங்களுக்கு பை மோட் ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அந்த பை மோட் ஷாப்பிங்க நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒண்ணு ஓப்பன் ஆகும். சரிங்களா? உங்களுடைய பைமோட்டருடைய ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர போட சொல்லுவாங்க. பைமோட்டர் நீங்க குடுத்த மெயில் நம்பர் போட சொல்லுவாங்க. அத போட்டுட்டு இங்க டிக் குடுத்துட்டு சப்மிட் குடுக்கணும். சரிங்களா? இது எதுக்காக குடுக்கணும்? ஏன் இத குடுத்துருக்காங்க அப்டின்னா, இப்போ ஓல்டு வித்ட்ரால் உங்களுக்கு பெண்டிங் இருக்குல்ல. யாரெல்லாம் இப்போ வித்ட்ரால் குடுத்து அவங்களுக்கு பெண்டிங்ல இருக்கோ, அவங்க இந்த இத வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாரி ப்ரோ யூஸ் பண்ணலாம்னு நீங்க கேட்பீங்க. எப்டின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரூ. 8000 வித்ட்ரால் குடுத்துருக்கேன். எனக்கு ஓல்டு வித்ட்ரால் இன்னும் வரல. சரிங்களா? ரூ. 8000 வித்ட்ரால் குடுத்துருக்கேன். அப்டியே பெண்டிங்ல தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம், ப்ரோ எனக்கு வந்து பொருளா கூட எனக்கு வந்தா ஓகே தான் அப்டி சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கு அந்த ரூ. 8000லேருந்து ரூ. 2100 மைனஸ் ஆயிடும். எனக்கு அந்த ரூ. 2100 என்ன வரும் அப்டின்னா, ஒரு ப்ராடக்ட் குடுப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ஒரு காம்போ கிட் மாரி ஓகேங்களா? ரூ. 2000 மதிப்புள்ள ஒரு கிட் மாரி அந்த கிட்ட நெறைய ப்ராடக்ட் இருக்கும். அத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்களேன். உங்க பைமோட்டோ ஆப்க்குள்ள போயிட்டு இங்க டீல்ஸ் இருக்கும். அந்த டீல்ஸ் நீங்க குடுத்துட்டீங்க அப்டின்னா, ஸோ இங்க கிடையாது, இங்க கிடையாது. வெயிட் பண்ணுங்க. இதுல வந்து காம்போ ஆஃபர்ல போணும். சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. இதில கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இதில. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணக்குள்ள வந்து தெரியாது. ஓகேங்களா? நீங்க ஒண்ணும் இல்ல ஹோம் பட்டன டச் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, காம்போன்னு இருக்கும். அந்த காம்போ டச் பண்ணிட்டீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 குடுத்துருப்பாங்க. காம்போ கிட் 1, காம்போ கிட் 2 சரிங்களா? இந்த கிட் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பர்ச்சேஸ் வந்து பண்ண போறோம். இது எப்படி ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணி கேட்பீங்க? இப்போ ஒண்ணுமே இல்ல. எஸ்பிஓல அந்த ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க. இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ சைட்லேருந்து ஒரு 500 மெம்பர்ஸ் மட்டும் தான் டெமோக்காக குடுக்குறாங்க. பைமோட்லேருந்து எங்களுக்கு ஒரு 1000 பேர் தாங்க. இந்த மாரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தி எப்படிலாம் பண்றது? அது ஒர்க் அவுட் ஆகுதா? ஒரு டெமோ மாரி பண்ணி பார்க்க போறோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து எஸ்பிஐ கிட்ட கேட்டிருக்காங்க. எஸ்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்ல நாங்க ஒரு 500 மெம்பர்ஸ் மட்டும் இப்ப தரோம். நீங்க அத வச்சு டெஸ்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ எஸ்பிஎஸ் நோட்டீஸ் போர்ட்ல அனௌன்ஸ் குடுத்துருக்காங்க. அத நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துட்டு, அது யாரெல்லாம் பார்த்துட்டு உடனே பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒர்க் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ சும்மா ஃபில் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்ம் உங்களுக்கு சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க அதுக்குள்ள வரீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் சப்மிட் ஆகல, இல்ல ஆல்ரெடி இதுன்னு வருதுன்னா, நீங்க விட்டுருங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெமோக்காக சும்மா ஒண்ணு குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு என்ன பண்றேன் பாருங்க, சப்மிட் குடுக்குறேன். ஸோ சப்மிட் ஆகுதா? ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும்? ரூ. 2100 அமௌண்ட் வந்து டிடக்ஷன் ஆயிடும். சரிங்களா? நான் 8000 குடுத்துருக்கேன். ரூ. 8000 குடுத்தேன்னா அமௌண்ட் வந்து டிடக்ஷன் ஆயிடும். ஸோ டிடக்ஷன் ஆயிடுச்சுன்னா, மீதி காசு எனக்கு வந்து குடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐடியில டெமோக்காக குடுத்தேன்ல, இந்த ஐடியில வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா ரிக்வெஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்திருந்தேன். ஆனா அமௌண்ட் வந்துச்சு. ஆனா அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபில் பண்ணா ஒர்க் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வித்ட்ரா ரிக்வெஸ்ட் பெண்டிங்ல இருக்கோ, அவங்க மட்டும் குடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே எனக்கு அந்த ரூ. 8000 நீங்க குடுத்த பேமெண்ட்ல ரூ. 2000க்கு மேல இருக்கு. எனக்கு அது பொருளா கூட எனக்கு அந்த அமௌண்ட் வந்தா கூட போதும். மீதி அமௌண்ட் கூட எனக்கு பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தாராளமா இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு 500 பேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேபி இன்னும் ரீச் ஆயிட்டு இருக்கலாம். இல்லாம கூட இருக்கலாம். நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு வேணா ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கங்க. சரிங்களா? உங்களுக்கு ரூ. 2000 பொருள் வந்து குடுத்துருவாங்க. அந்த கிட். இந்த கிட் தான் அது. காம்போ கிட் இருக்குல்ல. இந்த இத குடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கிட்ல 24 பொருள் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா 22 பொருள் இருக்கு. இதுல எந்த கிட் வேணுமோ நீங்க வந்து தாராளமா வாங்கிக்கலாம். இது எப்படி பர்ச்சேஸ் பண்றது கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண அடுத்த 20 மணி நேரத்துல உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பைமோட்ட இதுல. நீங்க எந்த மொபைல் நம்பர் குடுத்துருக்கீங்களோ, எந்த மெயில் குடுத்துருக்கீங்களோ, அதுல தானே பைமோட் இருக்கு. அந்த பைமோட் ஆப்ப நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, அங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ பயன்படுத்தி இந்த காம்போ கிட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைமோட் ஆப்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் பே பண்ணாமலே. ரிவார்ட் பாயிண்ட்ஸ பயன்படுத்தி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து பைமோட்லேருந்து குடுத்துருக்காங்க. அந்த இத பத்தி. சரிங்களா? பைமோட் உடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ செக்கிங்க்காக இத வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டாஸ்க்க பத்தி பார்த்துடலாமா? இப்போ டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கும், கன்டென்ட் ரைட்டருக்கும் டாஸ்க் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க டாஸ்க் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு செக் பண்ணணும் அப்படின்னா, எஸ்பிஐ ஓப்பன் பண்ணிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டுடே டாஸ்க்கு இது இருக்கும். சரிங்களா? ஸோ இத நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, இங்க அவங்களுக்கு என்ன இப்ப டாஸ்க்கு கரண்ட்ல என்ன டாஸ்க் இருக்கோ, அது அங்க இருக்கும். ஸோ இங்க வேற ஏதாச்சும் பைமோட்டு கம்பெனிக்கு பதிலா வேற வந்து ஸ்டார் ஹெல்த் இல்ல எஜுகோஸ்ட் இந்த மாரி குடுத்துருக்காங்க அப்படின்னா, இத நீங்க பார்த்துட்டு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோவ மேக் பண்ணணும். சரிங்களா? வீடியோ மேக் பண்ணிட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியும் இந்த இத பார்த்துருங்க. சப்போஸ் சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த டாஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகேங்களா? அதெல்லாம் இத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. டாஸ்க்குமே எல்லாருக்குமே மாறும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மாறாம தான் இருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில மாறலாம். இல்ல நாளைக்கு கூட மாறலாம். ஓகேங்களா? இட்ஸ் ஓகே.
நெக்ஸ்ட் விஷயம் என்ன குடுத்துருக்காங்களா, இப்போ நெறைய பேரு ரீஃபண்ட்லேருந்து ஐடி ஆக்டிவேஷன் கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே ஐடி ஆக்டிவேஷன் ஆயிருச்சு. அதேபோல அதர்ஸ் டீம்ல இருந்த எல்லாருமே புரமோஷன் டீமா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது ஒரு அப்டேட்டு. நியூ விட்ரால் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, நியூ விட்ரால பொறுத்தவரைக்கும் இந்த வீக் எண்டுக்குள்ள அந்த அனௌன்ஸ்மென்ட் வரும். சரிங்களா? அதுக்கான வொர்க்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கான அனௌன்ஸ்மென்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஓல்டு மெம்பர்ஸ் ட்ரெய்னிங் பீரியடு. ஏப்ரல், மேவோட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்னிங் பீரியட் முடியிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது முடிஞ்சு எல்லாமே ரியல் டைம் வொர்க்குக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போக போறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேஷனா பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதாங்க வேற எந்த ஒரு அப்டேட்டும் வேற இது இல்ல. இத தவிர வேற ஏதாச்சும் அப்டேட் உங்களுக்கு தேவைப்படுது, இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்டின்னா, தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு அந்த எஸ்பிஐ உடைய நியூ பிளான் டீட்டெயில பத்தி நம்ம ஏ டூ இசட் தெளிவா வீடியோ போடுறோம். அத பார்த்துட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ல ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பை பை.